பாட்டி உங்கள் பேர் என்ன பாட்டி? மேரி ஜோஸ்பின்மா. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பூ விற்கிறேன். காலையில் வந்து இந்த இட்லி இது பண்ணிவிட்டு அதை இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பூ எடுத்துகிட்டு போவேன். போயிட்டு ட்ரெயினில் விற்றுட்டு வருவேன். ட்ரெயினில் போய் விற்பீங்க? எந்த ஊர் ட்ரெயினில் போவீங்க? இங்கேருந்து நம்ம பீச்சிலேருந்துமா செங்கல்பட்டு வரலாம் கூட போவேன். ஒண்டியாக போவேன். போகிறேன். பசங்க யார் என் கூட வர போகிறாங்க? அதான் உங்கள் பிள்ளைங்க அவங்கெல்லாம் யாரும் இல்லைம்மா, நான் தனியாக தான் இருக்கிறேன். எத்தனை பசங்க உங்களுக்கு? 2 பொண்ணு 1 பையன். 2 பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்க? 2க்கும் கல்யாணம் பண்ணிட்டேன். ஒன்று வந்து செங்கல்பட்டில் இருக்குது. இந்த சின்ன பொண்ணு வந்து இங்கே இருக்குது. அந்த சின்ன பேரன் 2 பேரனை வளர்த்தேன், பொண்ணு பெற்றுட்டேன். அந்த சின்ன பேரன்கிட்ட போய் என் சின்ன பொண்ணு இருக்குது. அது ஒரு குழந்தை. அந்த குழந்தைய விட்டுட்டு ஓடிட்டாவும் பொண்டாட்டி. அந்த குழந்தைய வச்சுக்கினா அவள் பாவம் பார்த்துன்னு இருக்கிறான். அந்த பையன் வேலைக்கு போவோம். அதை வச்சுக்கினா அவங்க சாப்பிட்டு இருக்கிறாங்க. பேரன் பொண்டாட்டி போயிடுச்சு. போயிட்டான். அதனால அவங்க அம்மாவே பார்த்துன்னு வளர்த்துன்னுக்குறாங்க. பார்த்துன்னு இது பண்ணிக்கிறாங்க. நான் இப்பெல்லாம் போனால் பார்த்தோன்னா விடாது என்ன சத்தம்மா எங்கே போகிற இந்து பேர் சரசைக்குமா. நாங்கள் பயங்கர இந்து. அப்படிங்களா? ஏன் கிறிஸ்டினில் மாறிட்டீங்க? ஆப்ரேஷன் பண்ணாங்கம்மா, பெரிய ஆப்ரேஷன். இது இருந்து எடுத்தாங்க. கட்டியெல்லாம் இல்லை, பித்த பையே எடுத்துட்டாரு. அதில் என்ன இருந்துதான் அது மாதிரி. அதை வந்து செல்வரங்கம் தான். அவங்க தான் எடுத்து போயிட்டு ஒரு வீட்டில் வேலை செய்தேன். அவங்க தான் எடுத்து அட்மிட் பண்ணி என்ன அங்கே பார்த்தாங்க. அது நல்லா 1994 பண்ணாங்க. நல்லா ஆயிட்டு. அதுலேருந்து இதுவரையிலும் கடவுள் வந்து டாக்டருங்கெல்லாம் சொன்னாங்க ஹார்ட் அட்டாக் நிறைய இருக்குதுன்னு. இதுவரையிலும் சாமி எனக்கு எந்த இதுவும் கொடுக்கல, காப்பாற்றிட்டா. தப்பி நான் வழக்கடிச்சு விழுந்தாலும் அடிக்கடி இல்லாமல் இதுவரையிலும் என்னை காத்துன்னு வருது தெய்வம். பரவாயில்ல. இந்த வயசுக்கும் போய் உட்காந்து சாப்பிடாம சம்பாரிச்சிட்டு வந்து சாப்பிட்றே பாட்டி. நீ கிரேட் தான் பாட்டி. கடவுள் உன்னை நல்லா வச்சிருக்கட்டும், நோய் நொடி இல்லாமல். உங்களுக்கு எதனா வேணும்னா ஹெல்ப்பிங் என் நம்பரை வச்சுக்கோங்க. அடிங்க ஓடாரமாக இருக்குது. என்ன ஒன்று வேணாம் பாட்டி, நான் தான் உங்களுக்கு எதனா செய்யணும். இந்த வயசுக்கு நீங்கள் உழைச்சி சாப்பிடுவீங்களா? இப்போ ஃபோன் பண்ணீங்களா? அதுக்கிட்ட ஒரே அதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுமா? பரவாயில்ல. இந்த பாட்டி வந்து பூ போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த பாட்டி வந்து மோடி லோனில் 10,000 வாங்கி மோடி லோனை முழுசாக கட்டி திருப்பியும் 20,000 வாங்கி திருப்பியும் அதையும் முழுசாக கட்டி இப்போ திருப்பி 50,000 வாங்கிறதுக்கு என்கிட்ட பிரிண்ட் அவுட் எடுக்க வந்திருக்கு இந்த பாட்டி. இந்த வயசுக்கும் உழைச்சி கெத்தாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிது. முக்கால்வாசி ஜனங்களில் பாதி பேர் ஆம்பளையும் சரி பொம்பளையும் சரி உழைக்கத்தே கிடையாது. இவங்கள பார்த்தாவது திருந்துங்க. இந்த வயசுக்கு இந்த பாட்டி இப்படி உழைக்குதுன்ற மாதிரி நீங்களும் உழைக்க கற்றுக்கங்க. நல்லதை செய்யுங்க. முக்கால்வாசி நல்லது செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும். இந்த பாட்டிக்கு எந்த குறையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் இருக்கட்டும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தில். வேறு என்ன பாட்டி பண்ணுறீங்க நீங்கள்? இந்த நடுவில் யாருன்னா வீட்டாண்ட வந்து ஒரு உடம்பு சரியில்லை, அது நான் இருந்த வீட்டுக்கார மற்ற யாரும் இல்லை. 1.5 வாரம் ரொம்ப டேஞ்சராக இருந்தா. நான் தான் கூட படுத்துன்னு இருப்பேன். நைட்டில் கூட படுத்துட்டு காலையில் போய்ட்றேன்ல. அவன் நைட்டு ஒண்டியாக விட மாட்டேன். ஒண்டியாக படுத்து. சொந்த ஊர் இங்கேயா பாட்டி உங்களுக்கு? நான் பிறந்தது எக்மோர்மா. எக்மோர். இப்போ டிவி சத்திரம் இல்லைம்மா, அங்கே தான் நாங்கள் வீடு இருக்கிறோம். நான் சொந்த வீடா வாடகை வீடா? வாடகை தான் நான் இருக்கிறேன். சொந்த வீடு இருந்தது. கடவுளுடைய புண்ணியத்தில் எனக்கு தெய்வம் நல்ல வீடு கொடுத்துச்சு. வித்து தொலைச்சாச்சு. சம்மந்தி கொடு ரவுடி எல்லாத்தையும் அமக்கலம் பண்ணி என்னை வாழ விடாத பண்ணிட்டு அவங்களுக்கு பயந்துக்கு விற்றுட்டு இன்னைக்கு என்ன நிறைய வீடு எடுத்து இப்போ இந்த ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஜபம் பண்ணுறதுக்கு விட்டமா நான் வீடுங்க. சும்மா அவங்க பொறுக்க முடியாத பிள்ளைங்களாம் கரண்ட் போகுதுன்னு கவரில் போட்டு கொடுப்பாரு. கரண்ட் பில்லுனா கட்டுமா நான் பார்த்தது. நல்லா வாழ்ந்தம்மா. கடவுள் நல்லா வச்சுருந்தாரு. நல்ல சொந்த வீடு, நல்ல அது பசங்களுக்கு நல்ல சாப்பாடு, ஒரு குறை இல்லாத இருந்தேன். இப்போவும் எனக்கு ஒன்றும் குறையுது. உங்களை மாதிரி வந்து பேசுகிறேன்னா நீங்கள் விட மாட்டீங்க. ஃபோன் பண்ணி வாங்குவீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுவீங்க, ஒரு வேலைக்கு கூப்பிடுவீங்க. அப்படி தான் ரொட்டேஷன் பண்ணின்னு வரேன். சப்போஸ் இது இல்லாத இதுக்கு போகாத நேரத்தில் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கூப்பிட்றீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன சும்மா விட்டுறீங்களா? ஆகாரம் கொடுப்பீங்கல்ல, ஆகாரம் கொடுப்பீங்க. அது மட்டும் இல்லை, ஏதோ விருப்பப்பட்டு நான் கேட்க மாட்டேன். அம்மா எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கமா. நீ விருப்பப்பட்டு ஏதோ ஒரு துணியோ அது பாய்ச்சி எல்லாம் கொடுக்குதுங்க வாங்கி வர. சரி. இப்போ கூட எங்கன்னா பார்த்துட்டா அந்த அம்மா எனக்கு இப்போ இது வந்துடலம்மா கொரோனா டைமில் அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு வந்து வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு போச்சு. இந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்க நம்பரை சொல்கிறேன். ஏதாச்சும் போய் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள். சொல்லுங்கள் பாட்டி நம்பர். 9790 99 4072. ஓகே.